ஹலோ கைஸ், இன்றைய நாள்ல கூட அன்பை குறித்து தானே சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அன்புடைமையில இருந்து ஒரு அழகான திருக்குறள். புறத்துறுப்பெல்லாம் யமன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பெல்லாம் அன்பில் அவருக்கு. அதாவது உள்ளத்துல நமக்கு முதல்ல அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். பைபிள்லயும் ஒரு அழகான வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது: தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பில்லாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான்? கண்ணு முன்னாடி இருக்கிற நம்ம மனுஷங்களை நம்ம மதிக்கிறது இல்லை, நம்ம கண்டுக்கிறது இல்லை, நம்ம பெருசா பொருட்படுத்துறது இல்லை. வெறுப்பை காட்டுறோம், கோபத்தை காட்டுறோம், எரிச்சலை காட்டுறோம், பொறாமையை காட்டுறோம், பகையை காட்டுறோம், வன்மத்தை கக்குறோம். ஆனா நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நம்ம மெச்சிக்கிறதுனால எந்த வித பிரயோஜனமே கிடையாது. அன்பா இருக்கிறவன் முழு மனசோட அன்பா இருப்பான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பும் அவனுடைய வெளி தோற்றத்திலையும் தெரியும். இன்றைக்கு அநேகரிடத்துல அன்பு குறைந்ததற்கான காரணம் ஏற்றத்தாழ்வை பார்க்கறது, பிரிவினை பார்க்கறது, அவங்க கிட்ட பணம் இருக்கு, அந்த பண பெருமையை பார்க்கறது, இப்படியெல்லாம் நமக்குள்ளேயே பல சிந்தனைகளை வச்சுக்கிட்டு நம்ம அன்பு காட்டுறதையே விட்டுறோம். நாம எப்படி அன்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? அன்பா இருப்போம், அன்போடு செயல்படுவோம். அன்பு தான் எல்லாமே. அன்போடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.